Stereochemistry, both for JEE as well as for NEET, very important concept. So isomerismனா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்ததுனால நான் அதை ரொம்ப டீப்பாக சொல்லலை. ஜஸ்ட் ப்ரீஃப்லி மென்ஷன். நீங்கள் கூட அதை சொல்லலாம். Isomerism, two broad classification என்ன இருக்கும்? Anybody? You can tell, all of you can participate. Two broad classification. ஒன்று வந்து structural isomerism, இன்னொன்று stereo isomerism. ஸ்ட்ரக்சரலில் வந்து பாண்ட் பிரேக் ஆகும். ஸ்டீரியோ ஐசோமெரிமில் பாண்டு பிரேக் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசமில் என்னென்ன இருக்குது? செயின் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், மெட்டாமெரிசம், ரிங் செயின் ஐசோமெரிசம், இதெல்லாம் ஸ்ட்ரக்சரில் வரும். இதில் பாண்டு பிரேக் ஆகும். ஸ்டீரியோவில் என்ன வரும்? ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். செயின் ஐசோமெரிசம்னா ஐ ஹோப் யூ நோ தட் இந்த பாண்டை உடைச்சாதான் அடுத்த ஐசோமர் உனக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் பாண்ட் பிரேக்கிங் அப்படின்னு பேர். பொசிஷன்லேயும் அதே மாதிரி, இஃப் யூ ஹாவ் அ காம்பவுண்ட் லைக் திஸ், 1 propanol, then you break this bond and then you write it here, this becomes 2 propanol. So these two are position isomers. So structural isomers எல்லாம் வந்து நம் பாண்ட் பிரேக் ஆகி வர்ற ஐசோமர்ஸ்லாம் வந்து structural isomerism. பாண்ட் பிரேக் ஆகாமல் பொசிஷன் மட்டும் மாறும். The bond they don't break, but பொசிஷன் மட்டும் மாறும். பொசிஷன் in 3-dimensional space வந்து மாறும். அப்படின்னா என்ன? முன்னால் நீட்டிகிட்ருக்கிற பாண்டு வந்து பின்னால் போயிடும், இல்லை லெஃப்டில் இருக்கிற பாண்டு ரைட்டில் போயிடும். அந்த மாதிரி 3-dimensional ஸ்பேஸில் பாண்டு மாறிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வரக்கூடிய ஐசோமெரிசமுக்கு பேர் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்டீரியோ ஐசோமெரிசம் நம்ம பார்க்குறது என்ன? மேஜராக பார்க்குறது ஜியோமெட்ரிக்கலில் வந்து சிஸ்ட்ரான்ஸ். சிஸ்ட்ரான்ஸ்னால் என்ன? இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்டில் சிஸ்ட்ரான்ஸ் வரும். டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட், சரியா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. தியரி எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க. டபுள் பாண்டுனா சி டபுள் பாண்ட் சியும் வரும், சி டபுள் பாண்ட் ஓவும் வரும், சி டபுள் பாண்டு என்ல வரும். டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட் எதுனாலும் சிஸ்ட்ரான்ஸ் அதில் வரும். ஓகே. ரெண்டாவது பாயிண்ட் என்ன? எலக்ட்ரான் டென்சிட்டியை தான் நம்ம இங்கே பார்ப்போம், குரூப்புன்றதை பார்க்க மாட்டோம். அதாவது இந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கிற இந்த 4 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம எலக்ட்ரான் டென்சிட்டியை தான் பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லோன் பேர் இருக்குதுன்னு சொன்னால் அதை கூட நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக தான் ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரான் டென்சிட்டின்னு நம்ம சொல்கிறது. இல்லைன்னா சப்ஸ்டிட்யூவன்ட்டுன்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். இங்கே வேறு குரூப் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா என்ன? சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமெரிசம்னுடைய ரிக்குவயர்மெண்ட் என்ன? இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதான் சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமெரிசம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். இந்த காம்பவுண்டு பேர் என்ன சொல்லு பார்க்கலாம்? எனிபடி? What is the name of this compound? So propene. Butene. 2-butene, sir. 2-butene. 2-butene or butene, நான் எப்படி வேணாலும் சொல்லுவோம். புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா this group and this group are different, this group and this group are different. This is the essential criteria for a cis-trans isomer. அந்த 2 குரூப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த 2 குரூப்பும் சேமாக இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் இது 2ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுதான் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஓகே. ஸோ ஆல்கீன்ஸில் வந்து ஜென்ரலாக ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இன்னொரு ஆல்காயில் குரூப் இருக்கும். சப்போஸ் இஃப் யூ டேக் பென்டீன் ஆர் ஹெக்ஸீன்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஹெச் இருக்கும், இந்த இடத்துல வந்து யூவில் CH3 CH2 இப்படி இருக்கும். இங்கே வந்து அகெயின் ஹெச் இருக்கும், இங்கே வந்து CH3 இருக்கும். ஸோ யூ ஹாவ் அ alkyl group here
and a H here and alkyl group here. So we say that similar groups, இப்போ இதுவும் similar group, இதுவும் similar group, இது ரெண்டும் actually same ஹைட்ரஜன்ன்றதுனால we can say they are same groups. இது ரெண்டும் நம்ம என்ன சொல்லுவோம், similar groups அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா ரெண்டுமே இதுவாக இருக்குது. இப்போ நம்ம இது எப்படி சிஸ் ட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? எஸ், எனிபடி சொல்லுங்கள் பார்க்கலாம், ஞாபகம் இருக்கா? How do you find out which is cis, which is trans? So based on the angle. Sir, 90 degree, 180 degree. இருந்தா ஓகே, 90 டிகிரி இருந்தால் என்னது? 90 டிகிரி இருந்தால் சிஸ், 180 டிகிரி இருந்தால் ட்ரான்ஸ். ஸோ இப்போ இதில் ஹைட்ரஜன் அண்ட் 90 டிகிரி எப்படி பார்க்குறோம்? இந்த மாதிரி பார்ப்போம், 90 டிகிரி பார்ப்போம். இந்த மாதிரி சிமிலர் குரூப்ஸ் 90 டிகிரியில் இருந்ததுன்னு சொன்னால் சிஸ் ஐசோமர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுலேயே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் லைக் திஸ், இப்போ இந்த மாதிரி இல்லாமல் இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இப்போது இங்கே வந்து ஒரு OH இருக்குது, இங்கே H இருக்குது, இங்கே குளோரின் இருக்குது, இங்கே மிথাইল குரூப் இருக்குது. இப்போ இதில் எப்படி நம்ம சிஸ் ட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த EZ nomenclature அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். EZ nomenclature. EZ nomenclatureனா என்ன? ஆல்கீன்களில் டபுள் பாண்டில் இருக்கக்கூடிய கார்பனில் வேறு வேறு சப்ஸ்டிடியூவண்ட்டுகள் இருந்தால், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா, அப்போ நம்ம அந்த இடத்துல முன்னால் சொன்ன மாதிரி இதில் சொன்ன மாதிரி நம்ம இப்படி சிஸ் ட்ரான்ஸ் இவ்வளோ மாதிரி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதுக்கு வேறு ஒரு நொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த நொட்டேஷனுக்கு பேர் தான் EZ. ஈனா என்ட்ஜென், zusammen, ஜெர்மன் வேர்டு அது. zusammenனா டுகெதர், ஏதோ மீனிங் அதுக்கு. சிஸ் ட்ரான்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும், ஆன்டிஜென் அண்ட் zusammen அப்படின்னு. இப்போ இதில் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆட்டமை நம்ம பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஆட்டம் வந்து O, இதில் ஃபஸ்ட்டு ஆட்டம் ஹைட்ரஜன். ஸோ O இஸ் எ பிகர் ஆட்டம், ஹைட்ரஜன் இஸ் எ ஸ்மாலர் ஆட்டம். அதே மாதிரி இதில் குளோரின் இருக்குது, இங்கே கார்பன் இருக்குது. ஸோ கார்பன் இஸ் எ ஸ்மால் ஆட்டம், ஸ்மால் சைஸ் ஆட்டம். Chlorine is a big atom. So we classify the atoms attached to the carbon based on their atomic size, atomic volume, atomic number. Small and big nu பண்ணுவோம். அப்போ now they become similar groups. Big 90 டிகிரியில் இருந்ததுன்னு சொன்னால் we say இது சிஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம், சிஸ்ன்னு சொல்லலாம். அது நம்ம கலோக்கியலாக யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய டேர்மு. நம்ம அதை E அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன வரும்? இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன வரும்? ஃபங்க்ஷனல் குரூப் OH இருக்கிறதுனால இந்த கார்பனுக்கு 1, 2, 3. 2 chloro propanol, 2 chloroprop enol, 2 chloroprop 2 enol, prop 2 enol. இந்த மாதிரி பேர் வரும் இந்த காம்பவுண்டுக்கு. இதையே நம்ம வந்து மாற்றி எழுதணும் அப்படின்னா, இங்கே HO C டபுள் பாண்ட் C, இங்கே வந்து H, இங்கே வந்து CH3 போட்டுட்டு, இங்கே வந்து H போட்டுட்டு, இந்த இடத்துல வந்து நம்ம Cl மாற்றி போட்டோம் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து இது பிக்கு, இது பிக்கு. ஸோ பிக்கு வந்து இப்போது 180 டிகிரியில் இருக்குது. அப்போ என்ன வரும்? zusammen 2 chloro prop 2 enol. ஸோ EZ nomenclature என்னன்னு புரிஞ்சுதா இப்போது? Yes, sir. ஓகே, யாரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத? ஐ வாண்ட் சம்படி டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் EZ nomenclature. குயிக்காக 1 மினிட்டில் ப்ரீஃபாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் பிரியங்கா, சொல்லு பார்க்கலாம். So
சார் இப்போ வந்து அந்த unsaturated கார்பன்ல வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்ததுன்னா அப்ப நம்ம எப்படி வந்து அதை வந்து சிஸ்டர் டிரான்சன் கிளாஸிஃபை பண்ணும்போது எப்படி பண்ணோம்னா அதோட அட்டாமிக் சைஸை வச்சு பிக் ஸ்மால்னு வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டு அப்புறம் அதெல்லாம் இப்போ வந்து சைஸால சிமிலர் குரூப்ஸ் ஆன பிறகு அதோட ஆங்கிள் பார்த்து ER ZR வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம் சார். வெரி குட். இப்போ இதுலேயே when there is a variation like this, when you have suppose இங்கே CH3 இருக்கு, இங்கே வந்து CH3 CH2 இருக்கு, இங்கே H இருக்கு, இங்கே CH2 CH3 இருக்கு. இப்போது சப்போஸ் இங்கேயுமே இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, CH2 CH3 இருக்குது. ஓகே, இப்போ இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். நவ் இந்த காம்பவுண்டு ER Zன்னு சொல்லணும். இப்போ நான் எழுதியிருக்கிற காம்பவுண்டு வந்து ER, ஏதோ பேரை விட்டுடு, ER Z சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ வில் கிவ் யூ 1 minute டைம். இது எப்படி கண்டுபிடிப்போம்? இதில் செட் தானே சார் வரும். என்னம்மா சார் E செட். ஹலோ, இருக்கிறதே 2 ஆப்ஷன் தான், ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. சார் இதில் ஃபஸ்ட் ஆட்டம் என்னது? இதில் ஃபஸ்ட் ஆட்டம் C, இதுலேயும் ஃபஸ்ட் ஆட்டம் C இல்லையா? இங்கேயும் ஃபஸ்ட் ஆட்டம் C, இங்கேயும் ஃபஸ்ட் ஆட்டம் C. சார் அப்போ வந்து செயினை தானே சார் கன்சிடர் பண்ணோம். இப்படி அதான் அந்த செயின்ன்றதை எப்படின்னு சொல்கிறேன் நான். அப்போ ஃபஸ்ட் ஆட்டம் எல்லாம் சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த செகண்ட் ஆட்டம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் செகண்ட் ஆட்டம் என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஆட்டம் C, செகண்ட் ஆட்டம் ஹைட்ரஜன். இதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஆட்டம் C, செகண்ட் ஆட்டமும் C இதில் இல்லையா? ஆமாம் சார். இந்த மாதிரி இருக்கும். புரியுறதா? எஸ் சார். C is attached to C. அப்போது இங்கே பார்த்தேன்னா இங்கே என்ன வரும்? ஃபஸ்ட் ஆட்டம் C, செகண்ட் ஆட்டம் C, தேர்ட் ஆட்டமும் C. இதில் இங்கே என்ன வருது? ஃபஸ்ட் ஆட்டம் C, செகண்ட் ஆட்டம் C. இப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்மால் பிக் எப்படி கண்டுபிடிப்போம்? இதில் இந்த ரெண்டுத்தில் வந்து எது பிக்கு? நீ ஆக்சுவலாக ஆல்கைல் குரூப்பை வச்சு ஜென்ரலாக போட்டுடலாம். பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ஏதாவது ஒரு சின்ன வேரியேஷனோடு கொடுக்குறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னா, when all the first atoms are same, look at the second atom. When all the second atoms are same, look at the third atom, and so on. எந்த பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் வருதோ, நோமன்க்ளேச்சரில் ஞாபகம் இருக்கா? இதுக்கு பேர் என்ன? வாட் இஸ் FPD? Anybody remember in nomenclature? First point of difference. First point of difference. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எங்கே வருதோ அங்கே ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி சேம் குரூப்பாக இல்லை சிமிலர் குரூப்பான்றதை நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இந்த சைடில் பண்ணோம்னா எப்படி வரும்? இங்கே C இருக்குது, ஃபஸ்ட் ஆட்டம் C இருக்குது, செகண்ட் ஆட்டம் ஹைட்ரஜன் இருக்குது இங்கே. அப்போ இங்கே ஃபஸ்ட் ஆட்டம் C, செகண்ட் ஆட்டம் C அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பிக்குன்னு அர்த்தம், இது ஸ்மால்னு அர்த்தம். புரியுறதா? எஸ் சார். அப்போ இந்த பக்கம் என்ன வரும்? மேலே இருக்கிறது முதல் ரெண்டு சேமாக இருக்குது. ஒன்று C, 2 C, 1 C, 2 C. இங்கே இந்த 2C வந்து it is attached to hydrogen here, whereas in the 2C it is attached to carbon here. Therefore this is big and this is small. புரியுறதா? அது நீ சொன்ன மாதிரி ஆல்கைல் குரூப் வச்சு கூட பண்ணலாம். பட் வேரியேஷன் வந்து நான் சொன்ன மெத்தட் பிரகாரம் தான் நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பிக் எப்படி இருக்குது? பிக்கு ட்ரான்ஸில் இருக்குது. பிக்கு ட்ரான்ஸில் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிக்கணும். அப்போது ஜூசமென். புரியுதா? எஸ், புரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே. ஓகே, ஸோ
இது EZ nomenclature. அடுத்தது RS நோட்டேஷனை உங்களுக்கு கிளாஸில் எடுத்திருக்கேனா, கிளாஸில் டீச் பண்ணியிருக்கேனா? Anybody remember? Nobody remembers RS notation? சார் அந்த ரொட்டேஷன் இல்லை சார். RS notation. காம்பவுண்ட் லெஃப்ட் சைடுல ரொட்டேட் ஆனா ரைட் சைடுல இல்லை ரோ இல்லைம்மா, ஆர் கிடையாது. ரொட்டேஷன் இல்லை, நொட்டேஷன், NO. ஓகே, நீங்கள் இதை நான் சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லிவிடுங்களேன். அதுக்கு ஏன் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா என்னம்மா மறந்துருச்சு சார். இது அதுக்கு தான் கிளாஸ் நோட்ஸ் எழுதணும்னு சொல்கிறது. கிளாஸ் நோட்ஸ் எழுதுனா அது திருப்பி பார்க்கலாம் எங்கேயாவது இருக்கான்னு. கிளாஸ் நோட்ஸ் எழுத இல்லைம்மா, அது கிடையாது. அது ஆப்டிக்கல் ரொட்டேஷன், அது ஆப்டிக்கல் ஐசோமெரிசமில் வரும். அது டி அண்ட் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி அண்ட் லீவோ ரொட்டேட்ரின்னு வரும். அதில் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி அண்ட் லீவோ ரொட்டேட்ரின்னு வரும். அது ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அது. ஓகே, அப்போ அதை சொல்லிடுறேன் முதல்ல பிஃபோர் கோயிங் இன்டு திஸ். ஏன்னா நீங்கள் ரெண்டுத்தையும் இப்போது மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் ஐ வில் சே ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பார்த்தோம் இது வரைக்கும். அதாவது இப்போ நம்ம முதல்ல செயின் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம், இதெல்லாம் நீங்கள் இப்போ ரெண்டும் நம்ம இதில் பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸ்டீரியோ ஐசோமெரிசம். இப்போ மற்ற ஐசோமெரிசம்லாம் நீங்கள் ஃபெமிலியராக தானே இருக்கீங்க. அதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சார் இது கொஞ்சம் ஒன்றும் புரியாத மாதிரி இருக்குது, டவுட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். மெட்டாவும் ரிங்ஸும் ஸ்ட்ரக்சரல். ஓகே, ஸோ அப்போது ஸ்டீரியோ வந்து நம்ம ஜியோமெட்ரிக்கல் பார்த்தோம். இப்போ அடுத்தது ஆப்டிக்கல் சொல்கிறேன் உங்களுக்கு. யாருன்னா எதனா கேட்டால் எல்லோரும் பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. உங்களுக்காக தான் கிளாஸ் எடுக்கிறேன். தெரியும், தெரியாது, டவுட்டாக இருக்குன்னு ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணணும். சரியா சார்? இது ப்ரீவியஸ் கொஸ்டின் சார். நீங்கள் ஆர்எஸ் ஐசோமெரிசம் அந்த ஆர்எஸ் நோட்டேஷன் கேட்டீங்க சார். அது அந்த கைரல் கார்பன் ரிலேட்டட் தானே சார்? ஆமாம், கரெக்ட். சொல்லியிருக்கீங்க சார். நோட்ஸ்ல இருக்கேன்னா மறந்துச்சு. நோட்ஸில் இருக்கா? இருக்கு சார். ஓகே, ஸோ ஆர்எஸ் நோட்டேஷன் நான் எடுத்திருக்கேன். இப்போது ஆப்டிக்கல் ஐசோமெரிசமும் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அது இருக்காது. டு யூ ஹேவ் தட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்? அது ஒரு வாட்டி டீச் பண்ணிருங்க சார். அது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கு. இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ கெஞ்ச வேண்டியிருக்கு உங்களை. நான் ஆசைப்பட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்காக தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். இஃப் யூ டோன்ட் நோ, இஃப் யூ டோன்ட் ரிமெம்பர், யூ ஹாவ் டு டெல் மீ. அதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே எனக்கு புரியல. Why are you hesitating to tell me? Why are you hesitating to tell me? உங்களை ஜெயிக்கவே முடியாது. யுவர் சைலன்ஸ் இஸ் யுவர் பவர். ஓகே, சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ். ஓகே, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் பாருங்கள். பட் இதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் உங்களுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு லீவ் நாளில் கூட சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் தெரியாதுன்றதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லிக் கொடுக்க முடியும். சரியா? இவன் ஜாஸ்பர் எப்போவுமே இப்படி தான். நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று கேட்பான். ஓகே, சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாம். உங்கள்கிட்ட ஒரு இதை கேட்குறதுக்கு இவ்வளோ பேச வைக்கிறீங்க நீங்கள். ஒரு இதுவாக சொன்னீங்கன்னா நான் எடுப்பேன் இல்லையா? ஓகே, be more interactive students, all of you. Okay, now this is white light.
நவ் ஒயிட் லைட்டில் வந்து ஒயிட் லைட்டை நம்ம ப்ரிசமில் போட்டோம்னா அது ஸ்பெக்ட்ரமாக பிரேக் ஆகும். அது உங்களுக்கு தெரியும். when a white light is passed through a prism it breaks down into 7 colors. இப்படி விப்ஜிஆர் மாதிரி உனக்கு வரும் இங்கே. ஸோ அப்போது it is constituted of all these colors. இதெல்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுலேருந்து ஒரு பீம் ஆஃப் லைட்டை வெளில எடுத்து when you pass this through a monochromator, மோனோனா ஒன்று, குரோமானா கலர். இந்த ஒயிட் லைட்டில் இருக்கக்கூடிய பல கலர்லேருந்து ஒரு கலரை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் மோனோக்ரோமேட்டர். இட் கேன் பி அ நிக்கால் ப்ரிசம் ஆர் இட் கேன் பி அ கிரேட்டிங். இதெல்லாம் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு 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 பார்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். இது திஸ் இஸ் அ ப்ரிசம்னா உங்களுக்கு தெரியும், யூ நோ த ப்ரிசம். ஸோ இதில் போட்ட உடனே நவ் திஸ் ஸ்ப்ரிட்ஸ் இன்ட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நம்ம அதுலேருந்து நம்மளுக்கு தேவையான ஒரு வேவ் லென்த்தை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த்தை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேவ் லென்த்தை எடுத்து, அந்த லைட்டை எடுத்து when you pass through a sample of a compound, an optically active compound. optically active compound னா என்ன அர்த்தம்? compound having chiral center இல்லையா? chiral centerனா என்ன? எசிமெட்ரிக்காக இருக்கணும். அது எசிமெட்ரிக்னா என்ன? 4 different groups will be attached to it. 4 different groups attached. அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்ட்ரல் ஆட்டமை சுற்றி 4 வேறு குரூப்பு, எஃப், சிஎல், பிஆர், ஐ, இந்த மாதிரி. when this is called as a chiral center. Compounds containing a chiral center are called as optically active compound. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்டில் நம்ம இந்த லைட்டு, ஒரு சிங்கிள் வேவ் லென்த் லைட்டை வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் this light is called as PPL. PPLனா என்னது? Plane polarized light. Yes, very good. Plane. So one doubt, sir. So optically active compound, it has a chiral center. It will have a chiral center. A compound should have at least one atom to which 4 different atoms are attached. 4 different groups are attached. So அது optically active compounds, அதுல வந்து ஒரு specific wavelength light வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த சொல்யூஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டினுடைய டைரக்ஷனை வந்து ஒன்று கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் அதுக்கு பேர் டி ஐசோமர்னு பேர். அதாவது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி ஐசோமர் அப்படின்னு பேர். அதுவே அது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதை எல் ஐசோமர்னு சொல்லுவோம். லீவோ ரொட்டேட்டரி ஐசோமர். ஸோ அந்த காம்பவுண்டு வந்து டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த காம்பவுண்ட், ஒன்று அது டி ஐசோமராக இருக்கும், இல்லை எல் ஐசோமராக இருக்கும். ஸோ வாட் இஸ் அ டி ஐசோமர்? A d-isomer is a compound which is an optically active compound which rotate the plane of the PPL, polarized light, to the right side clockwise. So இந்த மாதிரி ஒரு plane இப்படி இருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு plane இப்படி இருக்கு அப்படின்னா, so you have a plane like this. இப்போ இதை வந்து அப்படியே இதை ரொட்டேட் பண்ணும் இந்த இடத்துல இப்படி. It will rotate the plane to the right side, I mean clockwise. So clockwise, now this is u measured in the degree of rotation. This is next நம்ம என்ன பண்ணுவோம் இதில்? degree of rotation. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? specific rotation அப்படின்னு சொல்லுவோம். specific rotation, which is represented by the letter alpha. And
டி சைடில் ரொட்டேட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எல் சைடில் ரொட்டேட் பண்ணிச்சுன்னு சொன்னால் அதை நம்ம மைனஸ் சைன் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பிகாஸ் டு ரெப்ரசன்ட் த டைரக்ஷன் clockwise அண்ட் ஆன்டி clockwise. ஸோ இப்போ ஆல்ஃபா அப்படின்னு போட்டோன்னா ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன், அது வந்து ஒரு ப்ளஸ் 10 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? clockwise-ல 10 டிகிரி ரொட்டேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். And this degree of rotation is measured by using instrument called polarimeter. அதே மாதிரி it can also rotate to -10 levo rotatory-ஆ இருக்கும். இது வந்து dextro rotatory-ஆ இருக்கும். இப்போ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னா புரியுதா? எஸ். Yes, sir. யா. Okay, can somebody tell me what is a D isomer? சார் இது ரெண்டுத்துல எது வந்து clockwise அது மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. D வந்து clockwise. இங்க பாரு ஏஜ் இருக்கும் பாரு. ஓகே. L வந்து anti clockwise. L வந்து anti clockwise. D வந்து ஓகே சார், தேங்க் யூ. What is a D isomer? Complete definition. Best answer யார் கொடுக்குறீங்கன்னு பார்க்குறேன். 1 minute time. எஸ் அஷ்மிதா சொல்லு பார்க்கலாம். Sir, D isomer வந்து it is an optically active compound which rotates clockwise direction அப்படின்னு சொல்லலாமா? எதை ரொட்டேட் பண்ணுது? The plane. Plane polarized light. அந்த It லைட்டினுடைய rotates the plane polarized லைட்டோட பிளேனை clockwise direction. ரொட்டேட் பண்ணுது. வெரி குட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? இட் இஸ் அன் ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன? இட் ரொட்டேட்ஸ் த பிளேன் ஆஃப் த போலரைஸ்டு லைட். தேர்ட் பாயிண்ட் என்ன? இட் ரொட்டேட்ஸ் இன் த கிளாக்வைஸ் டைரக்ஷன். இந்த மூணு கண்டிஷனு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா வி கால் தட் காம்பவுண்ட் ஆஸ் அ டி ஐசோமர் ஆர் ப்ளஸ் ஐசோமர். சம்டைம்ஸ் அது ரெண்டுத்தையும் சேர்த்து கூட சொல்லுவாங்க, டி ப்ளஸ் ஐசோமர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். இதில் ரெண்டு டைப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இஃப் யூ ரிமெம்பர் SN2ல் SN1ல் SN2ல் வந்து என்ன நடக்கும்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? வால்டன் இன்வர்ஷன் நடக்கும். தேர் இஸ் அ இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன்னா என்ன? இந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்டில் ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அது பேக் சைட்லேருந்து அட்டாக் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? இந்த 3 ஹைட்ரஜனும் இந்த பக்கம் போயிடும். இந்த பக்கம் போயிட்டு இந்த இடத்துல வந்து நியூக்ளியோஃபைல் அட்டாச் ஆகிடும், Cl வெளில போயிடும். இதுக்கு பேர் இன்வர்ஷன் அப்படின்னு பேர். இன்வர்ஷன்னா என்ன அர்த்தம்? நீ வந்து இப்போ டி ஐசோமர் எடுக்கிறேன்னா உனக்கு எல் ஐசோமர் கிடைக்கும். எல் ஐசோமர் எடுக்கிறேன்னு சொன்னால் டி ஐசோமர் கிடைக்கும். புரியுதா? ஓகே, SN1ல் என்ன நடக்குது? SN1ல் வந்து வெரி குட், ரெசிமைசேஷன் நடக்கும். ரெசிமைசேஷன் நடக்கும். அப்படி கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் தான் SN1னுடைய மெயினான பாயிண்ட்டு. கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன்றது என்ன? கார்போகேட்டையான் இஸ் அ sp2 hybridized carbon. ஸோ யூ ஹேவ் அன் எம்டி ஆர்பிட்டல் ஹியர். அதனால தான் ப்ளஸ் சைன் போடுறோம். ஸோ நியூக்ளியோஃபைல் வந்து மேலேயும் அட்டாக் பண்ணலாம், கீழேயும் அட்டாக் பண்ணலாம். மேலே அட்டாக் பண்ணால் உனக்கு டி ஐசோமர் கிடைக்கும், கீழே அட்டாக் பண்ணால் எல் ஐசோமர் கிடைக்கும். இந்த சான்சஸ் வந்து 50-50 இருக்கிறதுனால இது 50% ப்ரொடியூஸ் ஆகும், இது 50% ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது இந்த டி வந்து சப்போஸ் ஒரு +20 டிகிரி ரொட்டேட் ஆகுதுன்னா எல் வந்து -20 டிகிரி ரொட்டேட் ஆகும்.
இந்த பாசிட்டிவ் ரொட்டேஷன், இந்த clockwise ரொட்டேஷன், இந்த நெகட்டிவ் ரொட்டேஷனை கேன்சல் பண்ணி நெட் ரொட்டேஷன் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிசல்ட்டிங் காம்பவுண்டுக்கு வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியே இருக்காது. ஸோ வி கெட் அ ரிட்டென்ஷன்னு நம்ம சொல்லலாம். ரிட்டென்ஷன்னா என்ன? ரியாக்டண்ட்டில் நம்ம என்ன ஃபார்ம் எடுத்துட்டோமோ, டிஏ எடுத்தோம்னா டிஏ வர மாதிரி இருக்கும், எல் எடுத்தால் எல்ஏ வராத மாதிரி இருக்கும். இல்லை இதோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஜீரோவாக இருந்தால் ப்ராடக்டோடைய ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியும் ஜீரோவாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ரிட்டென்ஷன், ரெசிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிமைசேஷன்னா என்ன? ரெசிமிக் மிக்சர்னு பேர் இதுக்கு பேர் ரெசிமிக் மிக்சர். அப்படின்னா என்ன? வாட் இஸ் ரெசிமிக் மிக்சர்? இட் இஸ் a mixture of equal concentration of D and L isomer. அதில் என்ன ஆகும்? D எவ்வளோ டிகிரி ரொட்டேட் பண்ணுதோ ஆன்டி கிளாக்வைஸில் எல் அதை ரொட்டேட் பண்ணி காம்பன்சேட் பண்ணிடும். நெட் ரொட்டேஷன்னு பார்த்தோம்னா ஜீரோ இருக்கும். அப்போது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். அது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும் அந்த காம்பவுண்ட். அதுக்கு பேர் தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகுது? இந்த காம்பவுண்டு டி காம்பவுண்டு வேறு, எல் காம்பவுண்டு வேறு, டூ டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ். ஈச் ஆஃப் தெம் compensates the other equally, resulting in 0 degree rotation. This is called as external compensation. What do you mean by external compensation? When two different compounds produced in a reaction having opposite degree of rotation, equal and opposite degree of rotation, they compensate each other. Net optical activity is 0. Alpha will be equal to 0. Optically inactive compound mixture இருக்கும் அது. Such a mixture is called as racemic mixture. It is obtained by external compensation. புரியுதா இது? So could you repeat the last part, sir? External something சொன்னீங்களா sir? எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டின்னு ஒரு காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது, எல்லு ஒரு காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது. தீஸ் டூ ஆர் டூ டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ். டூ டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறத விட டூ செப்பரேட் காம்பவுண்ட்ஸ். இன் அ ரியாக்ஷன் டூ செப்பரேட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. Why two separate products are formed? Because when the nucleophile attacks on the top point, when the nucleophile attacks in the top position, you get D as a separate product. When the nucleophile attacks at the bottom orbital, you produce L, which is a separate product. So you get two separate products. Each of them having two separate products, equal concentration, opposite degree of rotation. புரியுதா? அதாவது இது ப்ளஸில் இருக்கும், இது மைனஸில் இருக்கும். இது ப்ளஸ் 10 இருந்தால் இது மைனஸ் 10 இருக்கும். அப்போ நெட் ரொட்டேஷன் 0 ஆகிடும். திஸ் இஸ் கால்ட் அஸ். இது என்ன ஆகுது? எக்ஸ்டர்னல்னு ஏன் சொல்கிறோம்? இதனுடைய டிகிரி ஆஃப் ரொட்டேஷனை இதனுடைய டிகிரி ஆஃப் ரொட்டேஷன் காம்பன்சேட் பண்ணிடுது. திஸ் இஸ் எக்ஸ்டர்னல். வெளியிலேருந்து வருது, இன்னொரு காம்பவுண்டு மூலமாக வர்றதுனால வி சே இட் இஸ் எக்ஸ்டர்னல். இப்போ இன்டர்னல் நான் சொன்னால் உனக்கு புரிஞ்சிடும் அது என்னென்னு. இப்போ இன்டர்னலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார். நவ் இஃப் யூ லுக் அட் திஸ் காம்பவுண்ட் CH3 HOH HOH CH3, or you can be any compound. Now if you look at this compound, this carbon is a chiral carbon. இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, 4 different groups. புரியுதா? ஓகே சார். அதே மாதிரி இந்த கார்பன் எடுத்துட்டேன்னா இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, 4 different groups. புரியுதா? Yes, and the chiral, okay. Chiral carbon. So you have 2 chiral carbons here. Now அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 chiral carbon இருந்தால் இந்த காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும். ஆல்ஃபா வந்து ஒரு டிகிரி ஆஃப் ரொட்டேஷன் வரணும். ஆனால் வரலை. ஏன் வரல அப்படின்னா அதுதான் இப்போ இந்த இன்றைக்கி நான் எடுக்க வேண்டிய கிளாஸை வந்து இந்த டாபிக் தான். அந்த இன்ட்ரொடக்ஷனை எவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா யூ ஹாவ் பிளேன் ஆஃப் சிமெட்ரி.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே மாலிக்யூல், ஒரு மாலிக்யூலில் ஒன் பார்ட் ஆஃப் த மாலிக்யூல் இஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் அதர் பார்ட் ஆஃப் த மாலிக்யூல். அப்போது இது வந்து டியை ஆக்ட் பண்ணிச்சுன்னா இது எல்லாம் ஆக்ட் பண்ணும். மிரர் இமேஜாக இருக்கிறதுனால, நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜாக இருக்கிறதுனால தே வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஒன்று டியாக இருக்கும். சொல்லு. mirror image like same groups தான சார் அட்டாச் இருக்கும், like same constituents ஏதாவது இல்ல? நான் சூப்பர் இம்போசபிள். ஓகே சார். நான் சூப்பர் இம்போசபிள்னா எப்படி? உனக்கு இதை நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன் பாரு, அப்போ தெரியும் உனக்கு. ஸோ யூ ஹேவ் OH ஹியர், H ஹியர் அண்ட் அ மிথাইল குரூப் ஹியர். ஓகே, இப்போ இதோட மிரர் இமேஜ் நான் இங்கே வரைகிறேன். மிரர் இமேஜ் வரைஞ்சால் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல OH அப்படியே இருக்கும், இங்கே H அப்படியே இருக்கும், இந்த இடத்துல CH3 வரும் இல்லையா? இதான மிரர் இமேஜ். ஆமாம் சார். இப்போ நான் இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணுறேன். இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இது மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணுறேன். ஆகுதா அது? இல்லை சார். ஆகலை இல்லையா? அதுதான். ஸோ திஸ் இஸ் அ நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ். அப்போ அது எனான்ஷியோமராக இருக்கணும். ஆனால் இது ஒரே காம்பவுண்டு தான், ரெண்டு வேறு வேறு காம்பவுண்டு இல்லை, ஒரே காம்பவுண்டு தான். அதனால் ஒரே காம்பவுண்டில் ஒரு பார்ட் ஆஃப் த காம்பவுண்டு இன்னொரு பார்ட் ஆஃப் த காம்பவுண்டினுடைய ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை காம்பன்சேட் பண்ணிடுது. மேலே இருக்கிறது D +10 டிகிரி ரொட்டேட் பண்ணும் அப்படின்னா, கீழே இருக்கிறது என்ன பண்ணும்? L வந்து -10 டிகிரி ரொட்டேட் பண்ணி அந்த 10 ஆன்ட் கிளாக் வைஸில் போக விடாமல் தடுத்துரும். அப்போது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் திஸ் காம்பவுண்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி 0, although it contains a chiral carbon. This is called as internal compensation. Optical activity is 0. These type of compounds are called as meso compounds. What are meso compounds? Meso compounds are compounds which have a plane of symmetry in which one part of the molecule becomes the mirror image of the other part, leading to 0 degree optical rotation. சார், இன்டர்னலும் எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன் கொஞ்சம் திருப்பி சொல்றீங்களா? எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன்ல ரெண்டு செப்பரேட்டான காம்பவுண்ட் இருக்கு. ஓ, வேற வேற காம்பவுண்ட்ஸா சார்? ஆமா, செப்பரேட். இப்போ உனக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரர்னு கேள்விப்பட்டிருக்கியா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிபடி நோஸ்? அதாவது சிவனில் பார்த்தீங்கன்னா பாதி உடம்பு சிவனாக இருக்கும், பாதி உடம்பு பார்வதியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். ஏன்னா அதுதான் எனக்கு இமீடியட்டாக தோடின எக்ஸாம்பிள், அதனால் அதை சொல்கிறேன் நான். அது இன்டர்னல் காம்பன்சேஷன். ஒரே உடம்புல வந்து டூ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கிறது. இதுவே வந்து சிவன் தனியாக பார்வதி தனியாக 2 செப்பரேட் என்டிட்டியாக இருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன். ஒரே உடம்புல 2 பார்ட்டாக இருக்கிறது வந்து இன்டர்னல் காம்பன்சேஷன். புரியுதா இப்போ? அப்ப எக்ஸ்டர்னலுக்கு 2 காம்பவுண்ட்ஸ் இருக்குமா சார்? செப்பரேட். ஓகே சார். செப்பரேட்டாக இருக்கணும். நீட் ஸ்டூடெண்ட்ஸு ஹெர்மாப்ராடிட்ன்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எர்த்வார்ம் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது? எஸ், டெல் மீ. அதுவே மல்டிப்ளை ஆகும். அதுல மேல் ஃபீமேல் தான் இருக்கா? சார், அவங்க ஒரே பாடிக்குள்ள வந்து 2 செக்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ். அது இன்டர்னல் காம்பன்சேஷன்.
அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறேன். பட் இதுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்டர்னல்ன்றது ஒரே காம்பவுண்டில் ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டை காம்பன்சேட் பண்ணிடுது. எக்ஸ்டர்னலில் ரெண்டு வேறு வேறு காம்பவுண்டு காம்பன்சேட் பண்ணிடுது. காம்பன்சேட்னா என்னன்னு புரியுதா? ஆல்ஃபா வந்து 0வாக இருக்கும். ஓகே சார். இது ப்ளஸ் 10 டிகிரி போனால் அது மைனஸ் 10 டிகிரி வரும். இது ப்ளஸ் 20 போனால் அது மைனஸ் 20 வரும். இது ப்ளஸ் 30 போனால் அது மைனஸ் 30 வரும். அது ரெண்டும் வேறு வேறு காம்பவுண்டில் வந்தால் எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன் ரெசிமிக் மிக்சர். ஒரே காம்பவுண்டில் வந்தால் இன்டர்னல் காம்பன்சேஷன் மீசோ காம்பவுண்டு. ஓகே சார். எழுதிக்கோ நோட்டில், அதுதான் விஷயம். சார் மீசோ காம்பவுண்ட்ஸ் டெஃபினிஷன் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. மீசோ காம்பவுண்ட்ஸ் ஆர் compounds with chiral centers having a plane of symmetry in which one part of the molecule is mirror image of the other part. This results in the என்னமா திரும்ப ஒரு தடவை சொல்றீங்களா? திரும்ப ஒரு தடவை சொல்லணுமா? திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் கேளு. மீசோ காம்பவுண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் வித் chiral centers having a plane of symmetry in which one part of the molecule compensates the specific rotation of other part of the molecule. Meso compounds are optically inactive compounds. Alpha equal to 0, specific rotation equal to 0. Yes, who can tell me the difference between racemic mixture and meso compounds? Yes, Jesse, can you tell me? இல்லையா? சார் நான் ட்ரை பண்ணட்டுமா சார்? சொல்லு. யாரு நீங்க? சார் ரெசிமிக் சொல்லு. ரெசிமிக் மிக்சர் வந்து ஒரு ரெண்டு காம்பவுண்டுமே இருக்கும்ல சார். ஒரு எஸ் இருக்கும், ஒரு ஆர் இருக்கும். ஆனா இப்ப மீசோ காம்பவுண்ட்ங்கிறது ஒரே காம்பவுண்ட்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும் சார். சொல்லு. அதுக்கப்புறம் ரெசிமிக் மிக்சர்ல வந்து இன்டர்னல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும்னு நெசசரி கிடையாது சார். ஆனா மீசோ காம்பவுண்ட்ல கண்டிப்பா இன்டர்னல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி ஒன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரெசிமிக் மிக்சர்ல இருக்க ரெண்டையுமே நம்ம தனித்தனியா செப்பரேட் பண்ண முடியும் சார். ஆனா வந்து மீசோ காம்பவுண்ட்ஸை செப்பரேட் பண்ண முடியாது. வெரி குட். அவ்வளவுதான் சார். சிமிலாரிட்டி என்ன ரெண்டுத்துக்கும்? சார் ரெண்டுமே ஆப்டிகலி இன்ஆக்டிவ். அதாவது ஆப்டிகலி ஆக்டிவ்லி இன்ஆக்டிவ். ஏன்னா கைரல் சென்டர் இருக்கு, ரொட்டேட்டும் பண்ணுது,
ஆனால் ஈக்குவலாக பண்ணுறதுனால 0 ஆகிடுது. ஈக்குவலாக பண்ணுறதுனால 0 ஆகிடுது. சரியா? ஸோ அதான் இங்கே டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் ஆர்எஸ் நோட்டேஷன் நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்றதுனால அதை நான் இப்போ திருப்பி எடுக்கலை. we will go to the plane of symmetry, actual topic which I wanted. RS rotation கொஞ்சம் ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்டு. ரிவிஷன் மட்டும் நிவி சொல்லு. சார் ரெசல்யூஷன்ல கைரல் சென்டர் இருக்கா? இருக்கும். இருந்தால் தானே அதை டி ரொட்டேட் பண்ண முடியும். டிஎல் ஐசோமர் வருதுன்னு சொன்னாலே அது ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா என்ன அர்த்தம்? கைரல் சென்டர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே சார். ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா கைரல் சென்டர் இருக்குன்னு அர்த்தம். 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் டிஎல் வரும். சார் சார் ரெசிபிக் மிக்சர்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா? இருக்காது. ஓகே சார். ஓகே, இப்போ என்ன ஆர்எஸ் நோட்டேஷனா? ஆர்எஸ் நோட்டேஷன். ஓகே, பார்க்கலாம். இதில் எவ்வளோ டாக்டர் நம்மளுக்கு பின்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். மறந்துடுவாங்க. டாக்டர் யார் நாங்கள், நீங்களா, நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னுவாங்க. பார்க்குறேன் எவ்வளோ டாக்டர் நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னு. ஓகே, டாக்டர்ஸ் ஆர்எஸ் நோட்டேஷன். ஸோ வாட் இஸ் ஆர்எஸ் நோட்டேஷன்? ஆர்எஸ் நோட்டேஷன் அப்படின்றது வந்து ஆப்டிக்கலி ஒரு கைரல் சென்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறது. தியரியை எழுதிக்கலாம். கைரல் சென்டர்ஸ், கைரல் சென்டர்ஸ், ஸ்டீரியோ சென்டர்ஸ். ஏன்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனால ஸ்டீரியோ சென்டர்ஸ். வாட் இஸ் அ கைரல் சென்டர்? An atom attached to 4 different groups is called a chiral center. What is a stereo center? A center which shows stereoisomerism. இது ரெண்டும் ஒன்றாவும் இருக்கலாம், வேறையாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சி டபுள் பாண்ட் சி வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம் காட்டும். என்ன ஸ்டீரியோமெரிசம் காட்டும்? ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் காட்டும். அதாவது சிஸ் ட்ரான்ஸ் காட்டும். Compounds which show stereoisomerism are called as stereoisomers. Therefore, they will have stereo centers. Okay, so stereo centers na enna puriyudha? இதில் ரெண்டுமே வரும். ஆப்டிக்கல் ஐசோமரும் வரும் உனக்கு. இதில் ஸ்டீரியோ சென்டரில் ரெண்டுமே வரும். ஸ்டீரியோ சென்டர்ஸில் ஜிஐ சென்டரும் வரும், ஓஐ சென்டரும் வரும். ஓகே, நவ் கைரல் சென்டர்னா என்ன? யூ ஹேவ் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இதில் நெக்ஸ்ட் தியரி வந்து CsP2 does not show RS. அதான் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதுதான். ஐசோடோப்ஸ் ஷோ RS அப்படின்னா என்ன? இந்த மாதிரி இருக்கும். இந்த காம்பவுண்டு பேர் தெரியுமா? இதில் என்ன காம்பவுண்ட் இது? ஈத்தேன் இது இல்லையா? CS3 அதில் 2 ஹெச்சை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ட்ரிஷியம், இன்னொன்று வந்து டியூட்டீரியம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். திஸ் வில் பி கைரல் சென்டர். சரியா? கார்பன் தான் காட்டணும்னு அவசியம் இல்லை. அதர் ஆட்டம்ஸ் ஆல்சோ ஷோ stereo, I mean RS notation. Other atoms also show. Other atoms na enna? Nitrogen, sulfur, oxygen, etc. They also show isomerism. For example, இப்போ N இருக்கு, 4 different groups. You have hydrogen, you have a methyl, say you have a ethyl, you have a propyl. இருந்ததுன்னு சொன்னால்
Now this is a chiral center. புரியுதா அது வரைக்கும்? Yes, sir. Okay. So next point வந்து next theory வந்து double bond triple bondலாம் இருந்ததுன்னு சொன்னா double bond triple bond இருந்ததுன்னு சொன்னா they are treated as single bonds. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி உனக்கு இருக்கு HC டபுள் பாண்ட்ஸ் NH இந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோ. இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த CN சிங்கிள் பாண்ட் எடுத்துக்கணும், டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிடணும். இந்த Cயில் ஏற்கனவே ஒரு H இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கணும். இந்த Nயில் ஏற்கனவே ஒரு H இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கணும். அந்த டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டபுள் பாண்டை எடுத்துகிட்டு இந்த ஆப்போசிட் ஆட்டம் இங்கே போட்டுக்கணும். அதாவது இங்கே ஒரு N போட்டுக்கணும், இங்கே ஒரு Cயை போட்டுக்கணும். புரியுறதா? அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் முதல்ல சிங்கிள் பாண்டு 2 டபுள் பாண்டை தூக்கிட்டு சிங்கிள் பாண்டை போட்டுக்கணும். பக்கத்தில் இப்படி 2 பாண்டு போட்டுக்கணும். 3 பாண்டு வரணுன்றதுக்காக பக்கத்தில் இப்படி 2 பாண்டு போட்டுக்கணும். போட்டுட்டு அதே ஆட்டமை ரிப்பீட் பண்ணணும். N அப்போ இங்கே என்ன வரும்? C. இந்த மாதிரி எழுதிக்கணும். அதை டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஒரு காம்பவுண்டில் வந்ததுன்னு சொன்னால் அதை இந்த மாதிரி எழுதிக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அது. சரியா? இது மெயினாக JEEக்கு தான் வரும். அது நீட்டுக்கு இவ்வளோ டீப்பாக போக மாட்டாங்க. சார் இது RS நோட்டேஷனுக்காக சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஓகே சார். பார்த்துக்கோ, முதல் ஸ்லைடை பார்த்துக்கோ. தியரி சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நான். RS நோட்டேஷனுடைய தியரி. ஓகே சார். ஓகே, அதில் இந்த பாயிண்ட்டு. ஓகே, இப்போ நீ இது வரைக்கும் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இப்போ இந்த காம்பவுண்டில் RS சென்டர் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். Does this compound have RS center? எவ்வளோ இருக்கு RS சென்டர்? Sir, it does have, sir. How many? Maybe 3, sir, because double bond சுத்தி வேற break பண்ணி அதை split பண்ணி பண்ணுவாங்க. இல்லையா? சார் இதுக்கு RS நோட்டேஷன் இல்லாதாங்க சார். இதுக்கு RS நோட்டேஷன் 0. ஏன் சார்? ஏன்னா நீ இந்த மாதிரி எழுதினாலும் இது சேம் குரூப் தானே. இது டிஃப்ரெண்ட் குரூப் இருந்தால் தானே RS வரும். ஓ ஆமாம். ஓகே சார். அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணுன்றதுக்காக நான் அதை வரைஞ்சிருக்கேன். டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ் வித் அப்படி போட்டால் RS வந்துடும் நினச்சிக்காத. அப்படி போட்டால் RS வராது. RSோட டெஃபினேஷன் என்ன? டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அது மனம் எழுதிக்கும். 4 டிஃப்ரெண்ட் குரூப். அதான் முதல்லே சொன்ன கைரல் சென்டர். 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்தால் தான் RSஏ வரும். இல்லைன்னா RS வராது. RS வராது. சரியா? ஓகே சார். இப்போ இதே காம்பவுண்டில் சப்போஸ் இஃப் ஐ கிவ் யூ லைக் திஸ், இதில் வருமா? This will have lesser isotopes தானே. ஐசோடோப் இருக்கிறதுனால வரும். ஒரு RS சென்டர் வரும் இல்லை. சரியா? I will give you another compound. Say for example CH3 C double bond O NH. உனக்கு புரியணுன்றதுக்காக நான் நல்லா இதை டீட்டெயில் பண்ணியே எழுதிடுறேன் நான். எக்ஸாம்பிள் இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, வெறும் காம்பவுண்டு தான் கொடுப்பாங்க. இதில் RS சென்டர் இருக்கா? இருக்கு சார். எந்த காம்பவுண்டு? எந்த சென்டர்? நைட்ரஜனா? சார்
எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, பட் 2 கைரல் சென்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னென்ன ஆட்டமில் இருக்குது? நைட்ரஜன் அண்ட் கார்பன் ப்ராபப்ளி. கார்பனில் எப்படி வரும்? ஏன்னா ஓ வராது சார், வராது. ஓகே, இதில் வந்து இஃப் தி லோன் பேர் டஸ் நாட் டேக் பார்ட் இன் ரெசனன்ஸ் தென் கைரல் சென்டர் வரும். இஃப் த லோன் பேர் டேக்ஸ் பார்ட் இன் ரெசனன்ஸ் தென் கைரல் சென்டர் வராது. புரியுதா? எஸ் சார். இங்கே லோன் பேர்னா நைட்ரஜன் லோன் பேர் ரெசனன்ஸ் டேக் பார்ட் பண்ணது இல்லையா? Now you have a resonance here. சார் அப்ப எப்பவுமே ரெசனன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அந்த கைரல் சென்டர் இருக்கா இல்லையான்னு சொல்லணும். எக்ஸாக்ட்லி. 4 ஆட்டமு தனித்தனியாக இருக்கணும்ல. அதில் ஒரு பாண்டே இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? 4 different electron density should be present. If one density is absent, then how can you say it is RS? Okay? So this compound doesn't show. Reason oda ediko. If the lone pair takes part in resonance, then it will not be counted for RS. Now, நான் வரிசையாக காம்பவுண்ட்லாம் எழுதுகிறேன். நீங்கள் நோட்டில் எழுதிட்டு எவ்வளோ ஆர்எஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இல்லை ஒரு காம்பவுண்டுக்கு கண்டுபிடிக்கணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துட்டு சொல்கிறேன். அப்புறமா நீங்கள் பண்ணலாம், எப்படின்னாலும் சரி. இப்போ செகண்ட் காம்பவுண்டுக்கு போடுறேன், உனக்கு அதில் தெரியும். இப்போது இந்த காம்பவுண்டு பார்த்தேன்னா, யூ டேக் திஸ் கார்பன், இங்கே மித்தால் குரூப் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இது ரெண்டும் வேறு வேறு. நோ இந்த கார்பன் சேம், இந்த கார்பன் சேம், இந்த கார்பன் ரெண்டுத்துக்குமே ஷேர் ஆகுது. ஸோ இந்த பக்கம் வந்தனாலும் இந்த கார்பனில் நிற்குது, இந்த பக்கம் வந்தனாலும் இந்த கார்பனில் நிற்குது. ஸோ தீஸ் 2 groups ஆர் சேம். புரியுதா? RS notation கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ்ன்றது இதுதான். அது வர்ற வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கணும். எங்கேனாச்சும் டிஃபரன்ஸ் வந்ததுன்னா அங்கே நிறுத்திடணும். இப்போ எந்த பக்கம் போனேனாலும் உனக்கு வரல, இந்த டைரெக்ஷனில் வந்தேனாலும் ஒரே செட் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் வருது, இந்த டைரெக்ஷனில் வந்தேனாலும் ஒரே செட் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் உனக்கு வருது. ஸோ தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஸோ 3 and 4 4 குரூப்பில் 2 குரூப்பு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மிச்சம் 2 குரூப்பு சேமாக இருக்குது. அதனால் தேர் இஸ் நோ RS சென்டர். நோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ், நோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். இப்போ அடுத்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ, தென் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கார்பன் எடுத்துட்டேன்னா இங்கே மித்தால் குரூப் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இது வேறு குரூப்பு, இது வேறு குரூப்பு. இப்போது இந்த பக்கம் இப்படி வரும், இந்த பக்கம் வந்தேன்னா என்ன ஆகுது, இந்த பக்கம் வந்தேன்னா இப்படி வருது, இந்த பக்கம் வந்தேன்னா என்ன ஆகுது, இந்த இடத்துல உனக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்துடுது இல்லையா. இது CsP2 கார்பன், இது CsP3 கார்பன். ஸோ இது தேர்டு குரூப்பு, இது ஃபஸ்ட்டு குரூப்பு, இது செகண்ட் குரூப்பு, இது தேர்டு குரூப்பு, ஃபோர்த்து குரூப்பு. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1 2 3 4 இஸ் டிஃப்ரெண்ட். புரியுதா? அப்போ இதுக்கு 2 RS நோட்டேஷன் வரும்ல சார்? 2 எப்படி வரும்?
சார் மேல இருக்க ஒண்ணு அப்புறம் கீழே இங்கேயோ இங்க ஹைட்ரஜன் இல்லையா? ஓகே ஓகே. தியரி என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் தியரி என்ன? 4 டிஃபரண்ட் குரூப் இருக்கு. நான் ஹைட்ரஜன் இருக்கு, நான் அந்த டபுள் பாண்ட் பார்த்தேன் சார். ஹைட்ரஜன் இருக்காதுன்னு பார்த்தேன். CsP2 does not show RS. CsP2 does not show RS. So there is only one chiral center, RS center. One RS center. புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும்னு? சார் இது மட்டும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எது? இந்த காம்பவுண்டா? RS சென்டர்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கணும். CsP2 கார்பன் டபுள் பாண்டு RS சென்டர் காட்டாது. இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது இந்த காம்பவுண்டில் இதை நான் தனியாக வரைகிறேன். அப்போ உனக்கு இன்னும் நல்லா புரியும். அது இந்த கார்பன் எடுத்தனா 2 ஹைட்ரஜன் காட்டாது. இந்த கார்பன் எடுத்தனா 2 ஹைட்ரஜன் காட்டாது. இந்த கார்பன் எடுத்தனா 2 ஹைட்ரஜன் சேம் குரூப் காட்டாது. புரியுதா? இந்த கார்பன் எடுத்தனா இந்த இடத்துல மீத்தாயில் குரூப் இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் இருக்குது. இது ஹைட்ரஜன், இது மீத்தாயில். இது ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட், இது ரெண்டாவது சப்ஸ்டிடியூவன்ட். இப்போ மூணாவது சப்ஸ்டிடியூவண்ட்டை நம்ம பார்க்கணும். மூணாவது சப்ஸ்டிடியூவண்ட்டுன்றது இந்த சைடில் இருக்கிறது, இந்த கார்பன். இங்கே பார், இந்த 2 கார்பனும் சேமாக இருக்குது. மூணாவது சப்ஸ்டிடியூவண்ட் இந்த பக்கம் வர்றது மூணாவது சப்ஸ்டிடியூவண்ட், இந்த பக்கம் வர்றது 4வது சப்ஸ்டிடியூவண்ட். புரியுதா? இது 1, இது 2, இது 3, இது 4. மூணாவது சப்ஸ்டிடியூவண்ட்டில் இருக்கிற கார்பன் எல்லாமே வந்து sp3 கார்பன். 4வது சப்ஸ்டிடியூவண்ட்டில் இருக்கிற கார்பனில் இங்கே ஒரு டபுள் பாண்ட் sp2 கார்பன் வந்துடுது. புரியுதா? சார் ஆனா ரெண்டு சைடுமே சேம் நம்பர் ஆஃப் கார்பன் தானே இருக்கு. நம்பர் கிடையாதுமா, நேச்சர். ஓகே சார். 4 டிஃப்ரெண்ட் குரூப்னா என்ன அர்த்தம்? நேச்சர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஈத்தைலும் மீத்தைலும் சேமா? அவர் சேமாக இருக்காது, வேறு வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ sp2 அண்ட் sp3 அதை நோட் பண்ணிக்கோ. நேச்சர் ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அப்படி தான் இருக்கும் காம்பவுண்ட்ஸ்லாம். ஸோ sp2 இருக்கிறதுனால அது டிஃப்ரெண்ட்டு. ஸோ 3 and 4 are different. Therefore this carbon is a chiral carbon. ஓகே சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இங்கே வருது உனக்கு. எங்கே வருது? 2வது கார்பனில் வருது. மூணாவது பொசிஷனில், 3வது சப்ஸ்டிடியூவண்ட்டில் முதல் கார்பன் சேம் sp3. 2வது கார்பன் டிஃப்ரெண்ட். இது sp3, இது sp2. புரியுதா? போடுங்க பார்க்கலாம். 5, 6, 7 போடு பார்க்கலாம். 4, 5, 6, 7 போடுங்க பார்க்கலாம். சார் 4th வந்து 1 RS இருக்குல்ல சார்? 4th வந்து ஒரு RS இருக்கு இந்த கார்பன். ஏன்னா இங்கே மீத்தாயில், இங்கே ஹைட்ரஜன், இங்கே O, இங்கே C. ஓகே சார். 5th சார் 5th இல்லை தானே சார்? బాగా చూడండి మా 5th வந்து 0 வருதா? இந்த கார்பன் என்ன வருது பாரு, மீத்தாயில், ஹைட்ரஜன், ஒன்று 2 3 4. இங்கே பார்த்தேன்னா இங்கே மீத்தாயில் இந்த கார்பனில் இங்கே ஒரு இப்படி வருது இல்லையா? திஸ் கார்பன் 1 2 3 4 டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கு. ஆமாம் சார். புரியுதா டிஃப்ரென்ஸ் எப்படின்னு?
Yes, sir. இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா மீத்தால் குரூப் இருக்குங்க. சார் அப்போ 2RS வருமா இதுக்கு? ஆமாம், 2RS வரும். இப்படி கீழேருந்து பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டு, மேலேருந்து பார்த்தோன்னா அது டிஃப்ரெண்ட்டு. அடுத்ததில் என்ன வரும்? அதுல 4 methyl groups இருக்கு சார். ஸோ அப்படின்னா 4 வர வாய்ப்பு இருக்கும். 4 மீத்தால் குரூப்பில் இந்த பொசிஷன் இப்படி இருக்க. இப்போ முன்னால் 5th காம்பவுண்டு பார்த்ததுனால இது நீ ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ எவ்வளோ வரும் இதில்? 4 வரும் இதில். யாருக்காவது புரியலன்னா கேளுங்க. சார் 5th one எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? 5th ஒன்னில் பாரு, நல்லா கவனமாக பாருங்க. ஃபிஃப்த் ஒன் என்ன காம்பவுண்டு? 2 மீத்தால் குரூப் கொடுத்துருக்குற காம்பவுண்டு. இந்த மாதிரி. ஸோ இது மீத்தால் குரூப்பு, இது மீத்தால் குரூப்பு. இங்கே கார்பன் இருக்குது, இதில் ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட், இது ரெண்டாவது சப்ஸ்டிடியூவன்ட், மூணாவது சப்ஸ்டிடியூவன்ட் இந்த பக்கம் இருக்குது. இது மூணாவது சப்ஸ்டிடியூவன்ட், இந்த டைரெக்ஷனில் வர்றது. இது மூணாவது சப்ஸ்டிடியூவன்ட். இது நாலாவது சப்ஸ்டிடியூவன்ட் வந்து இப்படி வருது. இது நாலாவது சப்ஸ்டிடியூவன்ட்டு. ஸோ 4 சப்ஸ்டிடியூவன்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மூணாவது சப்ஸ்டிடியூஷனில் 1 2 3 4 கார்பன் இருக்குது. நாலாவது சப்ஸ்டிடியூஷனில் பார்த்தோன்னா 2 கார்பன் இருக்குது. ஸோ 4 different substituents. Therefore, RS is present. Okay, sir. செவன்த்துக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். செவன்த்துக்கு என்ன வரும்? இதில் வராது, இதில் வராது, இதில் வராது, இதில் வராது. வந்தால் இந்த கார்பன் இந்த நைட்ரஜனில் வரணும். அந்த கார்பன் டபுள் பாண்ட் ஓ இருக்கிறதுனால sp2 வராது. இந்த நைட்ரஜனில் வருமா? 4 different குரூப் இருக்கா? நைட்ரஜன்ல வரும் சார். எப்படி வரும்? அந்த லோன் பேர் சார் ஆனா அந்த லோன் பேர் வந்து ரெசனன்ஸ்ல டேக் பிளேஸ் ஆகும்ல சார். அங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அப்பனா அது 0 RS தானே சார் அது? ஆமாம் அஷ்மிதா, புரியுதா அது? சார் அது லோன் பேர் ரெசனன்ஸ் வருதுனால இல்லைன்னு சொல்றேன். ஆமாம், இப்போ இது வந்து இப்படி போகுது இல்லையா, இங்கே மைனஸ் வந்துடும். அப்போ இந்த பாண்ட் இங்கே வந்துடும். இப்போ இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது இந்த மாதிரி இருக்கும். இங்கே O மைனஸ் வந்துடும், இங்கே டபுள் பாண்ட் வந்துடும், இங்கே NH வந்துடும். ஸோ லோன் பேர் வந்து ரெசனன்ஸில் டேக் பார்ட் பண்ணுறதுனால அதில் 0 வரும். ஓகே சார். RS வந்து 0 வரும். ஓகே, எஸ் சார். அடுத்த காம்பவுண்டு போடு. கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போடு, கடகடன்னு போடு. இப்போ தான் எல்லாம் ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கல்ல. போடு பார்க்கலாம். சார் 8ல 3 சார். 8ல் 3 வருதா எல்லாருக்கும்? 3 methyl so 3 சொன்னேன்ல. 3 methyl group இருக்கு சார். ஸோ 3. நிவி, நீ ஒரு ரூட்டில் போயிட்டுருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக போ அந்த ரூட்டில். என்ன இதுக்கு வராதா? இல்லை நீ சொல்கிறது கரெக்டு. நீ மீத்தால் குரூப்பை மட்டும் வச்சு டிசைட் பண்ணிகிட்ருக்க. அப்படி வராதுன்னு சொல்ல வரேன், அப்படி இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஆமாம், கேர்ஃபுல்லாக பண்ணணும். தியரியை நல்லா என்ஷூர் பண்ணிவிட்டு பண்ண, அப்போ கரெக்டாக வரும். 4 different குரூப்ஸ். ரேண்டமாக கொடுக்குறேன், போடுங்க.
ஃபாஸ்ட்டாக போடுங்க பார்க்கலாம். தப்பாக போடாதீங்க, கரெக்டாக போடுங்க. ஆனால் சார் 9th ஒனுக்கு 0 RS சென்டர் சார். 9th வந்து ஆமாம், நாங்கள் கையில் சென்டரே கிடையாது தானே சார்? ஆமாம். லோன் பேரும் வந்து லோன் பேர் ரெசனன்ஸ் ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு டபுள் பாண்டு போட்டிருக்கணும், நான் போடலை. இப்போ டபுள் பாண்டு போட்டிருக்கேன் நான். ஏன்னா நைட்ரஜனுக்கு 3 பாண்டு வரணும்ல. இப்போ சொல்லு, இப்போவும் RS 0 தானே? ஆமா சார். எப்படி இருந்தா sp2 கார்பன் வந்து இது RS ஷோ பண்ணாது. ஓகே, போடு பார்க்கலாம். இப்போ இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டர். இப்போது இது வராது, 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 இது வராது. இதில் ஒன்றும் குழப்பம் இல்லையா? குழப்பம் இல்லை. ஓகே, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஒன்றும் குழப்பம் இல்லையா? வெரி குட். அப்போ இந்த கார்பனுக்கு 4 பாண்டு வரணும் உனக்கு. இந்த கார்பனுக்கு இப்போ இது 1, இது 2ன்னு வச்சுக்கோ. 1 கார்பனுக்கு வந்து 4 பாண்டு வரணும். 4 பாண்டில் இது 1, இது 2. புரியுதா? ஓகே சார். 1 2 ஓகே சார். அப்போ 1 2 ஓகே. இப்போ 3ல் பாரு, 3 நல்லா கவனமாக பாரு. இப்படி வருது உனக்கு 3, இது 3. இது நீ இங்கே வந்துட்டு திருப்பி இப்படி போகிறேன்னு வச்சுக்கோ, இது வரைக்கும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ 3. ஓகே சார். ஆனால் அது அப்படி எடுக்கக்கூடாது சார்? எடுக்கக்கூடாது. எவ்வளோ நீ அப்படியே எடுத்தனா கூட எவ்வளோ கார்பன் வருது? 1 2 3 4 5 6 7 8. நீ ஒரு காம்பவுண்டை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, RS சென்டரே வராது உனக்கு. ஓகே சார். இப்போ 4வது என்ன வரும்? 4வது இப்படி வரும். நீ திருப்பி 4வது இப்படி சுற்றிட்டு போனேன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன வரும்? பாரு, 1 2 3 4 5 வரும். இப்படி போனேன்னா புரியுதா? 5 வரும். இப்படி போனேன்னா 1 2 3 நின்று போயிடும். ஓகே ஓகே. நீ பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன? 3 4 வேற வேற, அவ்வளோதான். ஓகே சார், புரியுது. அது RS. அப்போ அதே மாதிரி 4க்கும் அதே மாதிரி, இந்த 2வது கார்பனுக்கும் அதே மாதிரி தான் வரும். ஓகே சார். அதனால RS2 RS 2 RS வரும் அதில். ஓகே சார். 11th பாரு. 11th வந்து இங்கே ஒரு ஹைட்ரஜன் வரும். இப்போ இதெல்லாம் வராது. இன்ட்டு போட்டதெல்லாம் RS வராது. இப்போது இந்த இடத்துல இது RS வரும், இங்கே RS வரும், இங்கே RS வரும். மூணு RS வரும். நீங்கள் அந்த செயினை ட்ராவல் பண்ணுறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது புரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல ஜங்ஷன் வரும். ஜங்ஷன் வரும்போது நீ ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் போனேன்னா
வேறு வேறு குரூப் வந்துடும். புரியுதா? Yes, sir. Okay, sir. ம் 12வதுல வாரு. 12வதுல என்ன வந்தது? Sir, அது new தானே sir? 0. 12வதுல 0. எப்படி எடுத்தனாலும் உனக்கு எல்லாத்துலேயுமே 2 ஹைட்ரஜன் வந்துடுது. இது நீ எடுத்தனா ரெண்டுமே சேமாக இருக்கும், 2 பக்கமும். பதிமூணுல 2 வரும். இது வராது, இது வராது, இது வராது, இது வராது. 14ல் இந்த இடத்துல வரும். அப்புறம் இந்த இடத்துல வரும். 2 வரும். இங்கே வராது, இங்கே வராது, இங்கே வராது, இங்கே வராது, இங்கே வராது, இங்கே வராது, இங்கே வராது. அப்புறம் 15ல் பார்த்தோன்னா இங்கே வரும். இது எல்லாத்துலேயுமே வரும். 4 stereos இருக்கு sir. என்னம்மா? 4 தானே sir இருக்கு. 4 வரும். இதில் எல்லாருக்கும் புரியுதா? இதில் 15ல் ஒன்றும் குழப்பம் இருக்காது. புரியுது சார். ஓகே, இன்னும் கொஞ்சம் காம்பவுண்டு போடுறீங்களா? 16. இன்னும் கொஞ்சம் காம்பவுண்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். 1 2 NH அப்படியே காம்பவுண்டு எழுதிட்டு ஆர்எஸ் சென்டர் எவ்வளோன்னு போட்டுகிட்டே வாங்க. நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். Okay, so 16th
இங்கே ஒன்று வரும். ஒன்று மட்டும்தான் வரும். ஓகே, இந்த பக்கம் எல்லாம் இங்கே போய்டும். ஸோ ஒன்று வரும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இங்கே ரெசனன்ஸில் போனிச்சுன்னா இது போய்டும் இந்த இடம். ஸோ இங்கே வராது உனக்கு. அப்புறம் 17ல் இந்த இடத்துல ஒன்று வரும். சார் அதுலேயும் ஒன்று மட்டும்தான் சார் வரும். இதுலேயும் ஒன்று தான் வரும். 18ல் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. இங்கே ஒன்று வரும், அப்புறம் இங்கே ஒன்று வரும், 2 வரும். அப்புறம் இதில் 0 வரும், 20யும் 0 சார். 20யும் 0, 21ல் ஒரே 1 வரும். ஓகே, 22 தான் ரியல் JEE கொஷின். அது PYQ. அது சார் அதில் 8 வருது சார். வெரி குட். ஸோ 1 2 3 4 5 6 7 8. எல்லோரும் அதை எழுதிக்கோங்க. அப்புறம் வீட்டில் பொறுமையாக டைம் கிடைக்கும்போது நீங்களாக அதை செக் பண்ணி பாருங்கள். டபுள் பாண்டு வராது, 2 சேம் குரூப் இருக்கிற கார்பனில் வராது. அப்போ மிச்ச கார்பனில் தான் வரும். அந்த கார்பனில் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படியே இழுத்துகிட்டே போய் நீங்கள் பார்க்கணும், பொறுமையாக பார்க்கணும் அதில். ஓகே, நவ் ஐ வாண்ட் சம்படி டு டைப் இன் கூகுள். ஓகே, வாட் இஸ் தி IUPAC நேம் ஆஃப் கொலஸ்ட்ரால்? பார்த்து சொல்லு பார்க்கலாம். IUPAC நேம் ஆஃப் கொலஸ்ட்ரால், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன வருது சொல்லு. Sir, IUPAC name of cholesterol is cholest 5ene 3 beta all. இல்லை அந்த ரிங்கெல்லாம் இருக்குது, நிறைய ரிங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் பாரு அதில். ஸ்ட்ரக்சர் இருக்குது சார். சார் நீங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் தான் சார். இல்லை நான் கொடுத்துருக்கறதுல வந்து கொலஸ்ட்ரால் வந்து OL முடியுது இல்லையா, அது ஆல்கஹால். இருக்குது இங்கே OH குரூப்பே நான் கொடுக்கல. ஆனால் சிமிலராக இருக்கு சார். ஆமாம், இங்கே OH குரூப் வரணும் உனக்கு. இங்கே OH குரூப் வந்தால் தான் ஆல்கஹால். அது கொலஸ்டிரால். OLன்னு வந்தாலே ஆல்கஹால். அது அந்த பேர் என்ன வருது பாரு அதில். IUPAC நேம் பார்த்தியா வருது ஏதாவது? சைக்ளோ சைக்ளோபென்டனோ பெர்ஹைட்ரோஃபினான்த்ரீன். இங்க அப்படிலாம் கொடுக்கல சார். ஏதோ காலஸ் 5ene அப்படிதான் கொடுத்துருக்கேன். இல்லை நான் கொடுக்குற நேமை டைப் பண்ணி பாரு. சைக்ளோபென்டனோ பெர்ஹைட்ரோஃபினான்த்ரீன் நியூக்ளியஸ். Cyclopentano perhydrophenanthrene nucleus. Okay, now I will give you one quick question. இது எத்தனாவது இது? 22, 23. Minimum carbon required to form RS in A. Alkene, B. Alkyne, C. Ketone, D. Alcohol, E. Aldehyde, EF. Acid, E. Ether. சொல்லு பார்க்கலாம். ஆல்கீனில் எவ்வளோ வரும்? குயிக்காக போட்டுட்டு சொல்லு.
மினிமம்னா ஒரு ஆல்கீன்னா என்ன டபுள் பாண்ட் இருக்கணும் உனக்கு. இந்த இடத்துல உனக்கு ஆர்எஸ் வராது. சரியா? அப்போது இங்கே தான் எங்கேயாவது உனக்கு ஆர்எஸ் வரணும். புரியுதா? அப்போ எவ்வளோ வரும்? சார் ஆனா மித்தைலும் இத்தைல் குரூப் அது அது பதிலா லைக் குளோரின் புரோமின் அது போட்டாலும் அப்போ கைரல் சென்டர் வரும்ல சார்? அதாவது நீ கேட்குறது வந்து இந்த மாதிரி. அப்போ இதுவும் வந்து ஆர்எஸ் வரும்ல சார்? இது ஆல்கீனா? ப்ரோபின் ஆ ப்ரோபின் தானே சார் வரும்? இல்லை இல்லை, இப்போது நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறேன். CH2 டபுள் பாண்ட் CH CH2 Cl. இந்த காம்பவுண்டு ஆல்கீனா ஆஹாவா? சொல்லு, ஆல்கீனா ஆகாவா அது? அப்போ ஹாலோ ஆல்கீன் வரும். புரியுதா? தட்ஸ் நாட் அன் ஆல்கீன், தட்ஸ் அ ஹாலோ ஆல்கீன். ஓகே சார். அதனால நீ அந்த வேற எந்த குரூப்பும் கொண்டு வரக்கூடாது. கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான் இருக்கணும், மெயினாக கொடுக்கணும். ஓகே சார். ஏன்னா வேறு ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னா அதை ஆல்கீனா ஆகிடாது. ஆல்கீன் இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப். ஆல்கீன் அண்ட் ஆல்கைன் போத் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ நீ வேறு ஒரு குரூப்பை கொண்டு வந்தேன்னா அதோட ப்ரையாரிட்டி போயிடும், அதனால அது வராது. ஓகே சார். ஆல்கைனுக்கு என்ன வரும்? அதே மாதிரி அதுக்கும் 6 தான் வரும் இல்லையா? இதே மாதிரி தான் போடுவோம். கீட்டோனுக்கு எவ்வளோ வரும்? சார் கீட்டோனுக்கு 5 வருமா சார்? 5 வருது. 1 2 3 4 5 6 வருமே. நான் வரைஞ்சிருக்கேன் பாரு. ஓகே சார், ஓகே சார். ஆல்கஹாலுக்கு எவ்வளோ வரும்? 4 சார். ஆல்டிஹைடுக்கு எல்லாத்துக்குமே 4 தானே சார்? இதெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் தானே சார் மாறப்போகுது? ஆமாம், ஆசிடுக்கும் 4 தான் வரும். ஈத்தருக்கு ஆசிடுக்கு 4 வருது. ஆமாம் சார். அங்கே இது மட்டும் அந்த ஓஹெச்க்கு பதிலாக நம்ம வந்து டபுள் பாண்டோ அப்புறமா ஒரு OH அந்த ஹெச்சுக்கு பதிலாக டபுள் பாண்டோ போடுவோம். 2 3 4 5 ஆல்டிஹைடுக்கு 5 வராது. ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்லேயே ஒரு கார்பன் இருக்குல்ல. ஓ
நீ கார்பன்னா உடனே ஆல்கைல் குரூப் மட்டும் நினச்சிட்டல. ஓகே, அப்படி வச்சுட்டேன்னா 4 இல்லைன்னா 5. ஓகே சார். அவங்க மினிமம் ஆல்காயில் குரூப் அப்படின்னா ஒரு மாதிரி வரும். இதெல்லாம் தான் கொஞ்சம் ஆம்பிகுவஸ், அது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் அந்த பாட்டு. அது ஆசிட்லேயும் அதே மாதிரி தான் வரும் உனக்கு இல்லையா? அந்த ஃபங்க்ஷனல் குரூப்னு தனியாக எடுத்தனால நான் வந்து கார்பன் அது சேர்க்கல சார். இல்லை, எனக்கும் டவுட்டு தான் அது. ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கிற கார்பன், ஏன்னா மினிமம் நம்பர் ஆஃப் கார்பன்னு சொன்னாங்கன்னா அது நம்ம எப்படி கணக்கெடுத்துக்கிறதுன்னு தெரியல. அது இப்போ அது வந்து அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது இப்போ இந்த மாதிரி போடுறோன்னு வச்சுக்கோங்க. இது ஆசிட். இது இப்போ இந்த கார்பன் எடுத்துட்டேன்னா இதில் ஆர்எஸ் சென்டர் வரும். அப்படி பார்த்தா அதுக்கு 4 தான் சார் வரும். ஆமாம், இதுக்கு ஹெச் மீத்தாயில் இந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ 5 வரும் அப்போ இல்லையா? 2 3 4 இல்லை 1 2 3 4 வருது. அதான் அதோட ஃபங்க்ஷனல் குரூப்போடு சேர்த்து போட்டோன்னா 5 வரும், இல்லைன்னா 4 வரும். ஈத்தரில் சார் அந்த இது ஃபங்க்ஷனல் குரூப்ல வர கார்பன் சேர்க்கலன்னா 4 வரும் சார். அது சேர்த்தா 5 வரும் சார். 2 3 4 5. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா அது? ஒரு 2-3 பேர் மட்டும்தான் பேசுகிறாங்க, மற்றவங்களாம் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஓகே, இது எத்தனாவது கொஷின்? இது 23. இப்போ 24வது கொஷின். ஓகே, 2 PYQ கொடுக்குறேன், போட முடியுதா பாருங்கள். நம்பர் ஆஃப் RS சென்டர்ஸ். போட்டு பார்க்கலாம், போட்டு சொல்லு. சார் இப்போ இதில் இருக்க டபுள் பாண்டை வந்து நம்ம சிங்கிள் பாண்டா மாற்றணுமா சார்? இல்லை, அது அப்படி மாற்றிடுறதுனால அது டபுள் பாண்டு போயிடுன்ற மாதிரி கிடையாது. ஸ்டில் இட் இஸ் sp2 ஒன்லி. ஓகே சார். ஆக்சுவலாக அதை மாற்றி எடுத்து பார்த்துக்கலாம். JEE அட்வான்ஸ்டு கான்செப்டில் வந்து அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி சிங்கிள் பாண்டாக எடுத்துகிட்டு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வருதான்னு பார்க்கணும். நீ போட்டுட்டு சொல்லு. சொல்லு, என்ன கேட்க வந்த? ரெண்டுத்துக்குமே 0 வருமா சார்? எப்படி சொல்கிற? ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல வந்து ரிங் இருக்கு, அது எல்லாமே sp2, அப்போ வராது. சல்ஃபர்ல டபுள் பாண்ட் இருக்கு, வராது. CH3ல 3 ஹைட்ரஜன், அப்போ அதுவும் வராதுல்ல சார்? ஓகே, இப்போது இதில் வந்து சல்ஃபரில் லோன் பேர் இருக்கும் இல்லையா? 2 லோன் பேர் இருக்குமா? 4 2 லோன் பேர் இருக்குமா? 1 லோன் பேர் இருக்குமா? சல்ஃபரில் லோன் பேர் வருமா? சார் 1 லோன் பேர் இருக்கும் சார்.
1 இருக்குமா 2 இருக்குமா? 1 lone pair. 1 லோன் பேரா? ஷூராக தெரியுமா? ஆமா சார். ஓகே. ஸோ அப்போது இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இதுக்கு ப்ளஸ்ஸு இதுக்கு மைனஸ். ஓகே, அப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். சல்ஃபரோட லோன் பேர் அதுக்கிட்டே தான் இருக்குது. இட் டசன்ட் டேக் பார்ட் இன் த ரெசனன்ஸ். அப்போ சல்ஃபருக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வருதா? ஆனால் 3 தானே இருக்கு சார். அதான் ஃபஸ்ட்டு இவ கேட்டாலே, பிரியங்கா தானே கேட்டேன், டபுள் பாண்ட் இருந்தால் என்ன பண்ணணும், சிங்கிள் பாண்டாக மாற்றணும் அப்படின்னு. ஆமா சார். இந்த மாதிரி இருக்கும்போது, இப்படி இருக்கும்போது இது நம்ம எப்படி பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் முன்னால். இந்த மாதிரி ஓ போட்டுக்கணும். அப்போது இங்கே ஒரு ஓ வந்துடணும், இங்கே ஒரு எஸ் வந்துடணும். ஆமா சார். இந்த மாதிரி. ஸோ அப்படி போடும்போது அதனால் அதாவது இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன, SP2 வந்து CSP2 காட்டாதுன்னு சொன்னேன். Do you remember that? CSP2 தான் காட்டாதுன்னு சொன்னேன். CSP2 காட்டாதுன்னு சொன்னேன். CSP2 காட்டாதுன்னு சொன்னேன். Not other atoms. Okay. So பட் டபுள் பாண்ட் இந்த மாதிரி போடும். அப்போது இந்த இடத்துல வந்து இது கைரல் சென்டராக வரும். சல்ஃபர் தானே சார்? சல்ஃபருக்கு வந்து கைரல் சென்டர் வரும். சரியா? அதை நோட் பண்ணிக்கோ. அதை மனுஸ்ரீ நீயா கேட்ட? அந்த இடத்துல வந்து சல்ஃபருடைய லோன் பேர் வந்து இட் டஸ் நாட் டேக் பார்ட் இன் த ரெசனன்ஸ். தேர்ஃபோர் 1 RS சென்டர் வில் பி தேர். ஓகே சார். தட் வில் பி கவுண்டட் ஃபார் RS சென்டர். இப்போ இதில் சொல்லு பார்க்கலாம். 25ல 0 தானே சார்? 25ல 0வா சார்? ஏன்னா அங்கே ஒரு CSP2 இருக்கு. ஹைட்ரஜன் மிథైల్ குரூப். ஓகே, இப்போ சப்போஸ் இங்கே நான் வந்து இப்போ ரெசனன்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இங்கே வரும் இல்லையா, ஹைப்பர் கான்ஜுகேஷன் வரும் இங்கே. ஆமாம் சார். ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்தால் இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். இப்போ ஏதாவது ஒரு கார்பனுக்கு கைரல் சென்டர் வருதா? இந்த கார்பனுக்கு வருதா? அந்த கார்பனுக்கு வருது சார். ஏன்னா அங்கே ஒரு எலக்ட்ரான் டென்சிட்டியை வந்து நம்ம ஒரு குரூப்பை கன்சிடர் பண்ணுவோம். ஆமாம். இப்போது இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு வந்து சப்போஸ் இஃப் யூ ட்ரீட் திஸ் வித் Br2 இன் CCl4, புரோமின் போட்டனா இந்த காம்பவுண்டில் உனக்கு வந்து CH3 CBr இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோ. And then we can decide the isomers. Reactivity வச்சு நம்ம ஏதாவது புரோமின் இன் CCl4 போட்டால் புரோமினியம் அயான் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகும். மோனோ புரோமினேஷன் நடக்குதா, ட்ரை புரோமினேஷன் நடக்குதா அப்படின்றத வச்சு. ஏன்னா புரோமினியம் அயான் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த இடத்துல மட்டும்தான் போய் அட்டாக் பண்ணணும் இல்லையா? அப்புறம் இந்த டபுள் பாண்டு திருப்பி இங்கே போகுது அப்படின்னு சொன்னால் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் வரும்போது இந்த இடத்த வந்து திருப்பி அட்டாக் பண்ணணும் இல்லையா? அப்போ ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா இன்னொரு அட்டாக் நடக்குமா? ஏன்னா ஒரு புரோமினியம் Br2 வந்து ஒன்று தானே சார் போய் அட்டாக் ஆகும். அதான் இப்போ ஒரு புரோமினியம் அயான் நீங்கள் அட்டாக் பண்ணி இந்த இடம் இந்த கார்பன் நியூட்ரலைஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் இங்கே டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ணால் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அது ஹைப்பர் கான்ஜுகேஷன் பண்ணுது அப்படின்னா. பட் ரொம்ப கஷ்டம் அந்த ரியாக்ஷன் நடக்கிறது. அது புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ அந்த இடத்துல அதை வச்சு நம்ம செக் பண்ணணும். ஸோ யூ ஹவ் டு செக் தி ப்ராடக்ட் வித் BrCCl2 and then decide the isomers. Okay? Okay. So I think I'll stop here. Now we'll have the recall session.
Okay. So now let's start with Dr. Nivi. Yes, quick சொல்ல பார்க்கலாம். Sir, in today's class, we started with isomerism, sir. We saw that it's divided into structural and stereoisomerism. In that, first we saw geometrical isomerism, which is cis and trans, and then we went to EZ nomenclature. And then we saw about optical isomerism, sir. And then we moved on to RS notation, and we saw a set of problems. And that's all, sir. Okay. Yes. Next. Shivani, சொல்லு. Sir, and then EZ nomenclature பார்த்தோம். அப்புறமா optical isomerism on the plane of polarized light. அது